பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த நேரத்திலையும் ஆண்டவர் பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள்ல கடைசி 4 வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா ஏவி எழுதப்பட்ட வார்த்தைகள். இது உங்களுக்கும் எனக்கும், இது எல்லாருக்கும். கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா பி ஹாப்பி. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை பிரதிபலிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷமா எப்பொழுதும் சந்தோஷமா காணப்படுங்க. நற்சீர் பொருந்துங்க, நன்மை செய்கிறவர்களா சுற்றி திரியுங்க. நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் நன்மையானதை நாடி, நன்மையானதை தேடி, நன்மைய சுற்றும் சூழல், நன்மைய சுற்றும் சூழல் செய்யற மாதிரி செய்யுங்க. நற்சீர் பொருந்துங்கள். இது நற்சீர், இந்த சத்தியம் நற்சீர். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். கலக்கங்கள், இடிந்து போன நிலைமைகள், புரோக்கன் ஹார்ட்டட், ஆறுதலா தேறுதலா ஆறுதல் அடையுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறி ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தனையாயிருங்கள். ஏக சிந்தனை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற அந்த சிந்தனையுடையவர்களாயிருங்கள். ஞானமாய் நடந்து கொள்கிற ஏக சிந்தனையுடையவர்களாயிருங்கள். சமாதானமாயிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் சண்டை எதுவும் இல்லாம சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடும் எல்லோரோடும் இருப்பார். இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், அன்பு, அவருடைய அன்பு எப்படி? பாவமே அறியாத அவர் நமக்காக தலை மேல பாவத்தை சுமந்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி, உனக்காக எனக்காக உலக மக்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் தலையில பாவத்தை சுமந்து கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தி, ரத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கண்ணீர் வருள்ள அந்த தண்ணி, அந்த தண்ணீரை கொண்டு உனக்காக எனக்காக சிந்தின அன்பின் உருவமான அவர் சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லாம பூரண சமாதானம் கொடுக்கிற அவர் சமாதான பிரபு உங்களோடு கூட இருப்பாருங்க. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஒருவர் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த வார்த்தையால் ஒருவர் வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், அவர் தாங்க கர்த்தர். He is the Lord. Lord Jesus Christ. His grace, அவருடைய கிருபை, அவருடைய அன்பும் கிருபை, ஒண்ணுமே இல்லாம தகுதியே இல்லாதவனை அழகுபடுத்துறது கிருபை, அவருடைய கிருபை. இன்று நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அவருடைய கிருபை. நீங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல, அது அவருடைய கிருபை. தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பு. அவர் இந்த உலகத்தை நேசத்தின் உலக மக்கள் மேல
காமிச்ச நேசம், அன்பு, அந்த தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அந்த பரிசுத்த ஆவி அவரோட அந்த ரிலேஷன்ஷிப் கூட நம்ம கூட கனெக்ட் பண்ற அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, உங்களோடு என்னோடு எல்லாரோடும் கூட இருக்க ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமா? ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆவியானவர் இயேசுப்பா எப்படி நாங்கள் இருக்க வேண்டும், எங்களோடு கூட அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை உணர்த்திருக்கிறீர் தகப்பனே. ஆறுதல் அடையவும், ஏக சிந்தனை உள்ளவர்களாயும், சந்தோஷமாயும் சமாதானமாயும் இயேசப்பா ஒருவரை ஒருவர் தேற்றக்கூடிய அந்த மனப்பான்மையை எங்களுக்கு எல்லோருக்கும் தருவீராக தகப்பனே. ஒருவரை ஒருவர் நாங்கள் காணும் போது இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துதல் சொல்லி பரிசுத்த முத்தத்தோடு பரிசுத்த இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்தலோடு என்று வாழ்த்துகிற அந்த மனப்பான்மையை எங்கள் எல்லோருக்கும் தருவீராக தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் இயேசப்பா எப்பொழுதும் எங்களோடு கூட காணப்பட ஆவியானவரே இயேசப்பா எங்களுக்கு இயேசப்பா அவ்விதமான பாத்திரமாய் இயேசப்பா காணப்பட இயேசப்பா உம்முடைய சத்தியத்துல நாட்டப்பட, உம்முடைய சத்தியத்துல நடக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசப்பா எப்பொழுதும் உண்மையில இருக்கிற நேசம் எங்கள தணிந்து போகாதபடி இயேசப்பா ஆவியானவர் உம்முடைய அன்பின் ஆவியை எங்களுக்கு ஊற்றுவீராக. உம்முடைய கிருபையை, உம்முடைய கிருபாதார பலியை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் இயேசப்பா இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எப்பொழுதும் எங்களோடு கூட காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசப்பா நீங்க எங்களோடு கூட இருங்க. இயேசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து உணர்த்தி நடத்துங்க. இயேசப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழி, இயேசப்பா நாங்கள் போக வேண்டிய வழி எல்லாவற்றிலும் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடத்தி செல்லுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.